ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்கு நான் 3/4 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இது கூடவே 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மைதா வேண்டான்னா நீங்கள் கோதுமை மாவு மட்டும் வச்சும் செஞ்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆயிலும் உப்பும் நல்லா மாவில் கலந்து வர்ற அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவை ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம், மாவு நல்லா ஊறட்டும். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இது கூட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். கேரட் வேண்டான்னா வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இது கூட மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்க்காக சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கடலை மாவு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இனி இந்த உருண்டைகளெல்லாம் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மைதா மாவை கீழே தூவி விட்டுட்டு அந்த உருண்டையை எடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். எவ்வளவு தூரம் மெல்லிசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இனி இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். 10 செகண்ட் போட்டு எடுத்துக்கலாம் 2 சைடும், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீட்டில் இருக்கிற ஓரங்களையெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சமோசா சீட் கரெக்டாக கிடைக்கும், அதுக்காக. இப்போ இது 3 சீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்ததுன்னா நம்ம 2ஆம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா சீட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறேன். இதில் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்ம சமோசா சீட் எடுத்துக்கலாம். அதில் கீழ்ப்பாகத்தில் ஃபுல்லாக அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கீழ்ப்பாகம் ஃபுல்லாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம சீட்டை மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பாகத்தை மேலே எடுத்து அப்படியே மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் திருப்பி அதிலிருந்து ஒரு மடிப்பு, திருப்பியும் அதிலிருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம்.
மசாலா வைக்கும்போது நல்லா ஸ்பூனால் அமுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் கீழ்ப்பாகம் வரைக்கும் மசாலா போகும். இப்போது மசாலா ஃபுல்லாக அதில் வச்சாச்சு. இனி மேலே இருக்கிற அந்த பாகத்துலேயும் மைதா பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா சீட்டை மடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மடிக்கணும். அப்போ தான் நம்ம பொரிக்கும்போது மசாலா வெளியில் வராது. இப்போது இந்த மாதிரி மடித்தாச்சு. இனி எல்லா சீட்டையும் இதே மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்போது சமோசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இனி மிதமான சூட்லேயே வச்சு சமோசாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இனி இதை எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ஆனியன் சமோசா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.